ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்லஸ் லா பற்றி படிக்க போகிறோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாயில்ஸ் லா பற்றி படித்தோம். பாயில்ஸ் லா வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கான ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துச்சு. இந்த சார்லஸ் லா எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு கேஸோடைய வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சார்லஸ் லா. ஜேஏசி சார்லஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கேஸினுடைய வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்குமான ரிலேஷனை வந்து அனலைஸ் பண்ணி அவர் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணார். ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அதனுடைய வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொன்னார். அதாவது எ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு மாஸில் உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் உள்ள ஒரு கேஸுடைய வால்யூம்ங்கிறது அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து அமையும். அதாவது டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆல்சோ டிக்ரீசஸ். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, V is proportional to T அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? V is proportional to T அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கான்ஸ்டன்ட் தான் K, V is equal to KT. இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு கேங்கிற கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். V is equal to KT. இங்கே கேங்கிறது வந்து ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரை சேம் சைட் கொண்டு போகும்போது V/T ஈக்குவல் டு கேன்னு வரும். அப்போது V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதுதான் வந்து நம்ம சார்லஸ் லா. இதில் வந்து V/T அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதுவும் மேலே வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்லேயே நம்ம பார்த்தோம். இப்போது ஃபார் த சேம் சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஒன் கேன் ரைட், அதாவது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அந்த இனிஷியல் ஸ்டேட் அண்டு ஃபைனல் ஸ்டேட்டை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதே சார்லஸ் லாவை அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் வியில் வந்து வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1 அப்படின்னா V1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு V2 டிவைடட் பை T2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். இந்த சார்லஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்க்கலாம். இப்போது ஒரு பலூன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ் கோல்டு வாட்டர் பாத்தில் அந்த பலூனை வந்து போட்டு வைக்கிறோம். அந்த பலூனுக்குள்ளே ஒரு 5 or 6 கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதில் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கிறோம். அந்த ஐஸ் வாட்டரில் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த பலூனை எடுத்து திரும்பியும் நம்ம வந்து பாய்லிங் வாட்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். பாய்லிங் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது எதனால் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கோல்டு வாட்டரில் போட்டிருந்தப்போ அதுக்கு உள்ளே இருந்த கேசியஸ் மாலிகுல்ஸுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோசஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். இதுவே வந்து நம்ம ஹாட் வாட்டருக்கு மாற்றும் போது அந்த பலூனை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கேஸஸுடைய வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி பலூன் என்ன ஆகுது, நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நல்லாவே தெரியுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கேஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ இதை வந்து ஒரு கிராஃப் மூலமாக பார்க்கலாம், நம்ம பிளாட் பண்ணலாம். கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ணுறாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த கேஸுக்கும் அதனுடைய டெம்பரேச்சருக்கும். இப்போ எப்படி கேஸ் பிளாட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிராஃப் வந்து இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரும் ஒய் ஆக்சிஸில் வால்யூமும் எடுத்திருக்காங்க. வால்யூம் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப் போடும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கிது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு சார்லஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கா. வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான் இந்த கிராஃபில் வந்து நமக்கு தெரியுது, ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டுருக்கிறதுனால. இப்போ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். வால்யூம்ங்கிறது வந்து டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அட் எ கிவன் ப்ரெஷர். இந்த லைனு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐசோபார். சச் லைன்ஸ் ஆர் கால்டு ஐசோபார்ஸ். அந்த லைனை வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்கிறோம்.
இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் பை தி ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. y is equal to mx plus cங்கிறது தான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இங்கே வந்து y ஆக்சஸில் என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது. ஸோ ஒய்க்கு பதிலாக அந்த ஈக்குவேஷனில் வியை ரீப்ளேஸ் பண்ணுறோம். v is equal to mx. எக்ஸ் ஆக்சஸில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அந்த கிராஃபில், டெம்பரேச்சர். ஸோ அதை டீயால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், mt ப்ளஸ் சி. இங்கே டீங்கிறது டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் அண்ட் m and c ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ வென் டெம்பரேச்சர் T is equal to 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரி செல்சியஸில் வால்யூம் ஆஃப் த கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா V0 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த கிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம், V0 அப்படின்னு எடுத்திருக்கோம் வால்யூம். அடுத்தது இப்போ வால்யூம் V0 எடுத்தோன்னா, இப்போது டெம்பரேச்சர் அந்த V is equal to mt plus cயில் வந்து டெம்பரேச்சர் 0 டிகிரியா, இதை அப்ளை பண்ணுங்கள். வால்யூம் Vக்கு பதிலாக V0ம் டீக்கு பதிலாக 0 டிகிரி செல்சியஸ் அப்ளை பண்ணால் அந்த ஈக்குவேஷனில் சி வேல்யூ நமக்கு கிடச்சிரும். என்னென்னு கிடைக்கும்னா C is equal to V0 அப்படின்னு கிடைக்கும், ஆர் V0 equal to C அப்படின்னு. இந்த V0 equal to Cங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்செப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். அடுத்து ஸ்லோப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோப் வந்து m. அந்த V is equal to mt plus cயில் வந்து Cங்கிறது இன்டர்செப்ட், Cயோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு V0 அப்படின்னு. இதில் அந்த எம்ங்கிறது என்னது, ஸ்லோப் ஆஃப் த கிராஃப். இதனுடைய அந்த ஸ்லோப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. அதாவது ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன் நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எடுப்போம் அப்படின்னா dy பை dx அப்படின்னு எடுப்போம். அதாவது டிஃப்ரென்ஸ் இன் y ஆக்சிஸ் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் x ஆக்சிஸ், இதுதான் நம்ம எடுப்போம் dy பை dx. அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் இன் y ஆக்சிஸ் அப்படிங்கிறது, இங்கே y ஆக்சிஸில் என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் dv டிவைடட் பை dt, ஆர் அந்த டிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே டெல்டான்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அப்போ டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுதா? ஸ்லோப்புங்கிறது நம்ம எப்போவுமே எப்படி எடுப்போம், மேத்தமெட்டிக்கலாக ஒரு கிராஃபுடைய ஸ்லோப்புங்கிறது dy பை dx, அதாவது டிஃப்ரென்ஸ் இன் y ஆக்சிஸ் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் x ஆக்சிஸ்னு எடுப்போம். இங்கே y ஆக்சிஸில் வால்யூம் இருக்குது, x ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இருக்குது. அதனால் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு எடுத்திருக்கோம். Therefore the above equation can written in the following form. அப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன ஃபார்மில் எழுதலாம், V is equal, அதாவது இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா C வேல்யூ தெரியும், C is equal to V0 அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து இதில் m ஸ்லோப் வேல்யூ நமக்கு தெரியும், டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து நம்ம V is equal to mt plus cங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, V is equal to டெல்டா வி பை டெல்டா டி இன்ட்டு டி ப்ளஸ் V0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷன் 6.7 ரெண்டு சைடும் V0ஆல் டிவைட் பண்ணுறோம். V0ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், v by v0 equal to 1 by v0 into delta v by delta t into t plus 1 கிடைக்கும். அது ஏன் plus 1 கிடைக்குது, v0 by v0 cancel பண்ணால் 1 ஆகிடும் அந்த சைடு. ஓகே, இப்போ சார்லஸ் அண்ட் கே லூசாக், அதாவது இந்த ரெண்டு பேருமே சயின்டிஸ்ட் தான், சார்லஸ் அண்ட் கே லூசாக். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் per degree increase in temperature is same for all gases. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வால்யூம், அதாவது 1 டிகிரி டெம்பரேச்சருக்கு எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கும் வால்யூமில். இந்த பெர் டிகிரிக்கு எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா கேஸ்க்கு சேமாக தான் இருக்கும். 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் ஒரு கேஸ்க்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அதே அளவு தான் மற்ற எல்லா கேஸுக்குமே நார்மலாக இருக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அப்படின்னு கே லூசாக் அண்ட் சார்லஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த மேலே பார்த்த ஈக்குவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா 1 by v0 இன்ட்டு டெல்டா வி பை டெல்டா டி அப்படிங்கிற வேல்யூவை வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கலாம். அதாவது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கேஸுடைய வால்யூம் ஜாஸ்தி ஆகிறது எதனால் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால. அப்போ அந்த ஆல்ஃபாவை என்னென்னு வச்சுக்கலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கலாம். அந்த ஆல்ஃபா வேல்யூ எவ்வளவு, 1 by v0 இன்ட்டு டெல்டா வி பை டெல்டா டி அப்படிங்கிறத நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ
இப்போ அந்த ஈக்குவேஷன் 6.8ல் வந்து 1/V0 × ΔV/ΔTங்கிறதுக்கு பதிலாக ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஆல்ஃபாங்கிற வேல்யூ அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? V/V0 = α_t + 1. இப்போது இந்த V0 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போனால் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும்? V = V0 × α_t + 1. இது வந்து ஈக்குவேஷன் 6.9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Charles found that the coefficient of expansion is approximately equal to 1/273. அதாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது நம்ம எதை சொன்னோம்? ஆல்ஃபா வேல்யூ சொன்னோம். அதனுடைய வேல்யூ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சார்லஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1/273 அப்படின்னு கண்டுபிடிச்சார். இட் மீன்ஸ் தட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் அ கிவன் மாஸ் ஃபார் ஈச் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆல் கேஸஸ் எக்ஸ்பேண்ட் பை 1/273 ஆஃப் தியர் வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதாவது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் பொழுது அந்த ஒவ்வொரு கேஸஸும் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா 1/273 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஃப்ரம் 0 டிகிரி செல்சியஸில் இருந்து. ஓகே, if we extrapolate the straight line in the figure 6.5 beyond the experimental measurements, the straight line intersects the temperature axis at -273 degrees Celsius. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபில் வந்து லைனை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். எதை நோக்கி அப்படின்னா, இந்த சைடு எக்ஸ் ஆக்சஸில் நெகட்டிவ் பார்ட்டை நோக்கி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -273 டிகிரி செல்சியஸில். இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கா, இந்த இடம் தான் என்னது -273 டிகிரி செல்சியஸ். -273 டிகிரி செல்சியஸில் இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, அந்த கிராஃபை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எவ்வளவு? -273 டிகிரி செல்சியஸ். இப்போ இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, this shows that the volume of gas becomes 0 at -273 degree Celsius. அந்த கேஸுடைய வால்யூம் எப்போ 0 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 0 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கும். Beyond this temperature, the gas would have a negative volume which is physically impossible. இப்போது இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து நெகட்டிவாக வரணும். அதாவது எந்த ஒரு பொருளுடைய எந்த ஒரு இதுலேயுமே வால்யூம் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம வால்யூம் வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது. இட் இஸ் physically impossible. For this reason, this temperature was defined as absolute zero. அதாவது இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் பை கெல்வின். அண்ட் ஹி ப்ரப்போஸ்ட் எ நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் ஜீரோ ஆஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் நவ் கால்டு கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் டெம்பரேச்சர் அப்படிங்கக்கூடிய புது கான்செப்ட், அதாவது புது யூனிட் வந்து டெம்பரேச்சரில் இந்த லா மூலமாக தான் இந்த கிராஃபில் இருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து டிகிரி செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். கெல்வின் இந்த இதை தான் என்னன்னு சொல்கிறோம், கெல்வின் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். The only difference between the Kelvin scale of temperature and its Celsius scale of temperature is that the zero position is shifted. அந்த ஜீரோங்கிறது தான் இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எவ்வளவு? 273 கெல்வின் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். The boiling and freezing point of water in both scales are given below. இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ஜீரோவில் பாருங்கள். கெல்வின் ஸ்கேலில் அப்சல்யூட் ஜீரோங்கிறது என்னது? 0 கெல்வின். 0 கெல்வின்னா செல்சியஸ் ஸ்கேலில் அந்த கிராஃபில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சு? -273.15 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளவு எல்லாருக்குமே தெரியும், 0 டிகிரி செல்சியஸ். 0 கெல்வின் வேறு, 0 டிகிரி செல்சியஸ் வேறு. 0 டிகிரி செல்சியஸா, அப்போ கெல்வின் ஸ்கேலில் எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்.
வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்னால் அது எப்படி கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுறது? அதாவது அந்த 100 கூட 273 ஆட் பண்ணி 273.15 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கெல்வின் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 100 + 273.15னா எவ்வளவு? 373.15 கெல்வின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு சார்லஸ் லாவை பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் லா வச்சு தான் நமக்கு வந்து கெல்வின் அண்டு டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணாங்க. 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து நம்ம டெம்பரேச்சரில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இப்போது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமுக்கு கீழே வந்து அதனுடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 0.3 டெசிமீட்டர் க்யூப் வால்யூம் உள்ள ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் T1 வந்து 200 கெல்வின். செகண்ட் டயக்ராம் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வால்யூம் வந்து V2 வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் இதில் டெம்பரேச்சர் T2 வந்து 300 கெல்வின். தேர்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வால்யூம் V3 = 0.15 டெசிமீட்டர் க்யூப், T3 டெம்பரேச்சர் வந்து நமக்கு தெரியாது. அப்போது செகண்ட் டயக்ராமில் வால்யூம் கண்டுபிடிக்கணும், தேர்ட் டயக்ராமில் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம இதே மாடலில் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து எதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா பாயில்ஸ் லால சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா வேறு, இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா வேறு, பட் மெத்தடாலஜி எல்லாமே வந்து ஒன்று தான். அங்கே பாயில்ஸ் லாக்கான ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து சார்லஸ் லாவுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வந்து 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுக்கு எப்படி சார்லஸ் லா அப்ளை பண்ணலாம்? V1 / T1 = V2 / T2 = V3 / T3. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா V1 T1 நமக்கு தெரியும். 0.3 டெசிமீட்டர் க்யூப் / 200 கெல்வின் = V2 / 300 கெல்வின் = 0.15 டெசிமீட்டர் க்யூப் / T3. இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணால் நமக்கு V2 தெரிஞ்சிடும், வால்யூம். ஸோ V2 / 300 கெல்வின் = 0.3 டெசிமீட்டர் க்யூப் / 200 கெல்வின். இப்போ இதில் V2 வேணும். V2 வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு அந்த 300 கெல்வினை ஆப்போசிட் சைட் கொண்டு போய் கேன்சல் பண்ணிங்கன்னா 200 கெல்வின் 300 கெல்வின் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1.5 வரும். 1.5 × 0.3 டெசிமீட்டர் க்யூப்னா எவ்வளவு? V2 = 0.45 டெசிமீட்டர் க்யூப். இப்போ அடுத்தது வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா T3 தேர்டு சிஸ்டத்தோட தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணலாம். 0.15 டெசிமீட்டர் க்யூப் / T3 = 0.3 டெசிமீட்டர் க்யூப் / 200 கெல்வின். இப்போ T3 தான் நமக்கு வேணும். ஸோ T3 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு அந்த சைடு இருக்கிற டேர்ம்ஸை இந்த சைட் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் T3 = 0.15 டெசிமீட்டர் க்யூப் × 200 கெல்வின் / 0.3 டெசிமீட்டர் க்யூப். இப்போ 0.3யும் 0.5ஐயும் கேன்சல் பண்ணால் மேலே 0.5 வரும். 0.5 × 200 கெல்வின் = 100 கெல்வின். அப்போது தேர்டு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 வேல்யூ வந்து 100 கெல்வின். எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.